கைஸ், இப்ப நான் சொல்ற இந்த விஷயத்த கொஞ்சம் ஒரு ஓபன் மைண்டடா சிந்திச்சு பாருங்க. இந்த டைம்ல எனக்கு கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. ஜனவரி 30 எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆகுது. அண்ட் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல மோடி அவர்களுடைய பேர் அடிப்படுது. 1 இந்தியன் கவர்மெண்ட் ஒபிஷியலாவே அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது, அது இல்ல அப்படின்னு சொல்லி ஓபனாவே மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அதே 1 ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, வெனிசுவேலா கிட்ட இருந்து தான் இந்தியா வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் ஆயில், கச்சா எண்ணெய், ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 2 தட் இஸ் நேத்து ஒபிஷியலா நாங்க இனிமேல் வந்து வெனிசுவேலா கிட்ட இருந்து ஆயில் வாங்க ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் தட் இஸ் மோடி அவருடைய ஹேண்டில் ஒபிஷியலா போடுறாரு. பிளஸ் இந்த ஒரு விஷயத்தை அவர் ஆட் பண்றாரு, உலக அமைதிக்காக ட்ரம்ப் பண்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி. ஒருத்தர் வந்து நம்மள அக்யூஸ் பண்றாங்க, நீ இது பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி. அப்ப நாம என்ன பண்ணுவோம்னா, நாம தப்பு பண்ணலன்னா நீ எப்படி சொல்ல, நீ என்ன வேணா ப்ரூவ் பண்ணிக்க, நான் அது கிடையாது, நான் அது இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம சண்டை போடுவோம். எப்போ அவன் சொல்றத ஒத்துக்குவோம்னா நம்ம நிஜமாவே தவறு செஞ்சிருந்தான். இப்ப இந்த ஒரு சினாரியோ பாருங்க, ரொம்ப ஷார்ட் டேர்ம், எதிர்த்து கூட பேசல. நாம 2022 இருந்து ரஷ்யா கிட்ட இருந்து சீப்பா ஆயில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்ககிட்டலாம் வாங்க முடியாது போ, நீ என்ன வேணா பண்ணிக்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம அடுத்த செகண்டே ஒத்துக்கிறார், ஒத்துட்டு புகழாரமும் சூட்டுறார். இது இந்த பாதிப்பு யாருக்குன்னா பொதுமக்களாகிய நமக்கு தான். ரஷ்யா கிட்ட இருந்து சீப்பா வாங்குற அந்த எண்ணெயே நம்ம வந்து பெட்ரோல் அண்ட் டீசலுக்கு இவ்வளவு பிரைசஸ் கொடுத்து வாங்குறோம். அப்போ வெனிசுவேலால இருந்து இங்க வருது என்னன்னா, அதுவும் டாரிஃப் ரேட் கம்மியா தான் பண்ணிருக்கான், பட் டாரிஃபோட பிரைஸ்ல தான் நம்ம வாங்குறோம். அப்ப பிரைஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் சில இதை சிந்திச்சு பாருங்க. இப்ப சைனா நம்மள அட்டாக்கே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க பாகிஸ்தான் தாயில ஜென்ம விரோதி நமக்கு. சவுத்ல பார்த்தா சிலோன் சைனா ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். இந்த சைடு மியான்மர் சைனா ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். பங்களாதேஷ் அது ஒரு ஏழை பிச்சைக்கார நாடாவும் நம்ம கிட்ட வரவே மாட்டான். நேபாள் சைனா இன்வெஸ்ட் பண்ணிருக்கான் ஹெவியா. ரஷ்யா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரைசிஸ் வரும்போது நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. யூரோப் கண்டிப்பா நமக்கு சப்போர்ட் பண்ண வராது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்றாங்க. நாம அமெரிக்கா கிட்ட போறோம் அப்படின்னா அமெரிக்கா நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அவங்க கிட்ட காசு கிடையாது. அவனே ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ்ல இருக்க, அவனே ஒரு பிரச்சனை இருக்க, டாலர் ரேட் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு தெரியும், கோல்ட் பிரைஸ் எல்லாம் பார்த்தா தெரியும். இந்த மாதிரி ஒரு சினாரியோல எதிரிகளுக்கு நடுவுல நம்ம இருக்கிறோம். இவர் இப்படி ஒத்துக்கிட்டு உலக அளவிலேயே இது வந்து ஒரு மிகப்பெரிய, இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய தலை குனிவு தான். இது வந்து ஒரு பீட்டா மேலோட ஆக்டிவிட்டி. ஃபைனலா ஒரு விஷயம் சொல்றேன், அடுத்த டைம் எலெக்ஷன்ஸ்ல யாரா இருந்தாலும் சரி, ஓட் போடுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, அவங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்டரி என்ன, இந்த டீ வாக்குறவன், துண்டு பீடி எடுத்து நக்குனவன், இந்த செதற தேங்காய் வாங்கி பொறுக்குனவன், இவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டா இப்படிதான் நடக்கும். ஃபைனலா ஒரு விஷயம் சொல்றேன், பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள். அவ்வளவுதான்.